ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் ஆர் நல்லக்கண்ணு காலமானார்கிற செய்தி வந்துடுச்சு சார். அதுக்கு முன்னால மருத்துவர்கள் முயற்சிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல உடம்புன்னு அதுக்கு முந்தின நாள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேற்று காலமானார்கிற செய்தியே சொல்லிட்டாங்க. பிரதமர் முதலமைச்சர் தொடங்கி எல்லாரும் அவரை எல்லா தரப்புல இருந்தும் அவருக்கான இரங்கல் செய்தி வந்துட்டே இருந்தது. நீங்க அவர் குறித்து என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? சொல்றதுக்கு என்ன இருக்குங்க, அதாவது அந்த பழைய ஜெனரேஷன் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கொள்கையோட அந்த கொள்கை பிடிப்புல கொஞ்சம் கூட தளராம கடைசி வரைக்கும் இருந்து வாழ்ந்து மறைந்த தலைவர். இதுல பிரிட்டிஷ் பீரியட்ல அவருடைய கை நகை கண்கள் பிடுங்கப்பட்டன. ஆனா தன்னுடைய கொள்கையில கொஞ்சம் கூட குறையாம இருந்தவர். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் எளிமையான மனிதர். தனக்குன்னு சொல்லி எதுவுமே வச்சுக்கல. என்ன பணம் அவருக்கு கொடுத்தாலும் அதை உடனடியா கட்சி நிதிக்குன்னு டொனேட் பண்ணிடுவாரு. அது மறுத்த இருந்தார், வாழ்ந்து மறைந்தார். ரொம்ப சிம்பிளா இருந்து மறைந்தவர். ஒரு பொது உடைமைவாதி எப்படி இருக்கணும்னு சொல்லி இவங்க ஆசைப்பட்டிருப்பாங்களோ, மார்க்ஸ் எங்கல்ஸும், அதுக்கு ஒரு மாற்று கூட குறையாமல் வாழ்ந்து முடிந்த மனிதர். ரொம்ப அபூர்வமா தான் அப்படி இருக்க முடியும். சொர்ணம் சங்கர்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காரு. அவருடைய வீட்டுக்கு 2012 வருஷம் இவர் போயிருந்தார். இவங்க ஃபெட்னா கூப்பிட்டுருந்தாங்க, இவரையும் சகாயத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப 2 பேருமே அங்க போனபோது சொர்ண வீட்டுல தான் அவர் தங்கியிருந்தாரு. அதை பற்றி ஒரு பெரிய இது ஒண்ணு போஸ்டிங் ஒண்ணு சொர்ணம் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்னன்னா, இந்த போஸ்டிங்க ஏறக்குறைய 3.8 மில்லியனோ என்னமோ பார்த்திருக்காங்க. அது எனக்கு பெரிய ஆறுதல். சினிமாக்காரங்களுக்கு தான் பாக்குறாங்க, மற்றபடி எல்லாம் பாக்குறது இல்லை. பொதுவா ஒரு வருத்தம் நமக்கு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பத்தி, இப்ப இவர் ஐன்ஸ்டீன் உலக புகழ் மகாத்மா காந்தி பெற்றதுனால ஐன்ஸ்டீன் சொன்னாரு, future generations will refuse to believe that such a man lived in flesh and blood. எதிர்கால சந்ததியினர் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்று நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாரு. இது நல்லக்கண்ணு அவர்களை பத்தி சொன்னா கொஞ்சம் கூட மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரு அப்படிங்கறத பார்க்கும்போது நல்லக்கண்ணுவே தோக்கடிச்ச பெருமை நமக்கெல்லாம் உண்டு. கோயம்புத்தூர்ல அவர் தோக்கடிச்சிருக்கோம் எலெக்ஷன்ல. அடுத்து எலெக்ஷன் தேர்தல் முடிவுல அடுத்த நிமிஷம் வழக்கம் போல தொண்டாற்றுறதுக்கு போயிடுவார். தேர்தல் வெற்றி தோல்விங்கிறத பத்தி கவலைப்பட்டதில்ல. ஒரு கொள்கைக்காக நம்முடைய பிரசன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நம்ம தேர்தல் நிக்கணும். கூட்டணி இருக்கு இல்லை எதை பத்தியும் கவலை இல்லை, மக்கள்கிட்ட நம்முடைய கருத்துக்கள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச மனிதர். ஒரு இவரை பற்றி மகாத்மா காந்தி பத்தி சொல்லுவாங்க, சொல்லுவது எல்லாருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம். எல்லையின்றி நீதிகளை எழுதுபவர் எழுதுவது பிறருக்கே தமக்கென்றார். தொல்லுலகில் நாமறிந்த தலைவர் தமிழ் சொன்னது போல் செயல் முயன்றார் இவரை போல் இல்லை எனும் மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி இந்திய தாய் உலகினுக்கே ஈந்த செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நல்லக்கண்ணையா விஷயத்துல நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் சொல்லும் பொழுது மனசுல ஒரு ஏக்கம். நமக்கு இப்படிப்பட்டவர்கள் இருந்தது, ஆதர்ச நாயர்களா இருந்தது நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருந்தது. அரசியல் இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு நம்பிக்கையும், அவங்க வழியில ஓரளவுக்காவது நம்மளும் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஏக்கமும், இருக்கணும் அப்படிங்கிற ஊக்கமும் பல பேருக்கு வந்தது. அப்படிப்பட்ட நல்லவர்கள் மறைஞ்சுக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு செயல். காந்தியும் நேருவும் அவருக்கு ரொம்ப அவரிடத்துல செல்வாக்கு செலுத்திய நபர்கள் சார். அதாவது மார்க்ஸ், லெனின் போன்றவர்களுடைய அது கட்சி ரீதியாக அவரிடம் செல்வாக்கு செலுத்தினாங்க. ஆனா பர்சனல் லெவல்ல காந்தி மேலேயும் நேரு மேலேயும் அவருக்கு ஒரு தீவிரமான ஈடுபாடு இருந்தது. நீங்க சொன்ன அந்த எலெக்ஷன்ல தோற்கடிக்கப்பட்ட எலெக்ஷன் சமயத்துல ஒரு நிகழ்வு சார், ஒரு தமிழான்னு ஒரு நிகழ்ச்சி விஜய் டிவில மின்பிம்பங்கள் சார்பாக நடத்திட்டு இருந்தோம். அதுல நான் பின்னணியில பணியாற்றிட்டு இருந்தேன். அப்போ திமுகவும் சிபிஐயும் எதிரெதிர் அணியில இருந்தது. திமுக பாரதிய ஜனதா கட்சி அணிலையும் இவங்க ஜெயலலிதா அணிலையும் இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில அநேகமா பொன்முடி
அமைச்சராக இருந்த பொன்முடி அல்லது அமைச்சராக இருந்த துரைமுருகன் 2 பேர்ல யாரோ ஒருவர் சார். எனக்கு அந்த திமுக இருந்து வந்த நபர் எனக்கு இப்ப நினைவுல சரியாக இல்லை, உறுதியா தெரியல, மறந்து போச்சு. ஆர்என்கே சிபிஐல இருந்து வந்திருந்தாரு. அது நிகழ்ச்சி முடிஞ்சது. அது தஞ்சாவூர் பகுதியில விவசாயிகள் போராட்டம், ஒரு நடைப்பயணம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. காலெல்லாம் வீங்கி இருக்குது. அவர் வெளியில நின்று நிகழ்ச்சி முடிஞ்சு பேசிட்டு இருக்கும்போது அமைச்சர்கிட்ட சொல்றாரு, நீங்க போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க, தஞ்சாவூர்ல இந்த பகுதிகள் எல்லாத்துலயும் இந்த பிரச்சனைகள் இருக்கு, விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, காலையில நிகழ்ச்சியில என்ன பார்த்தேன்னு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் அது நம்ம நிகழ்ச்சியில நீங்களும் நானும் பேசிக்கிட்டோங்கிறது நம்ம போய் சொல்லாமலே அவர் பார்த்திருப்பார் சார். ஆனா நீங்க இந்த இதெல்லாம் சொன்னீங்கிறத நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அதாவது கிடைக்கிற எந்த சந்தர்ப்பத்திலையும் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்துவதை அவர் தவிர்க்கிறதே இல்லை. அது போக ஜவாஹிர்லா சட்டப்பேரவை உறுப்பினர் ஜவாஹிர்லா மனிதநேய மக்கள் கட்சி, அவர் நேற்று அஞ்சலி செலுத்தும் போது இன்னொரு செய்தி சொன்னாரு. அந்த தேர்தல் தொடர்பாகவே தான், அது உடனே நினைவுக்கு வருது. சில இடங்கள்ல வாக்கு சேகரிக்க போகும்போது ஜீப்ல அங்க ஒரு டென்ஷன் இருந்த பீரியட் வேற அது. அதனால கோயம்புத்தூர் பகுதியில இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜீப்ல தமமுக, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக கொடியை கட்ட வேண்டாம்னு நினைச்சு இவங்க எடுத்திருக்கிறாங்க. அவர் அதை கவனிச்சுட்டு, ஏன் எப்படி செய்றீங்க, ஓட்டு விழுது விழல, சமூக நல்லிணக்கம்ங்கிற செய்தி தான் முக்கியமானது, அத நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் மக்கள்கிட்ட சொல்லுவோம், ஓட்டு போடுறாங்க போடலங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டாம், கொடியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போனாரு அப்படின்னு சொன்னாரு. இன்றைக்கு சாதாரணமாக பார்க்க முடியாத பல பண்புகளை ஒவ்வொருவரும் சொல்லும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது, ஏக்கமாவும் இருக்கு. ஏக்கமாகவும். நான் ஒரு நாளிதழுக்காக ஒரு நேர்காணல் பண்ண போனேன் சார். நேர்காணல் முடிச்சுட்டேன். சிறுவைகுண்டம் அணை பகுதி தொடர்பாக அப்போ அவர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருந்த பீரியட், அதை ஹைலைட் பண்றதுக்காகத்தான் அந்த இன்டர்வியூக்கே போனேன். அதுல அவர் பேசியதை பேப்பர்ல எழுதி கொடுக்கும்போது சில விஷயங்கள் விட்டு போனதாக எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை அவர்கிட்ட திரும்ப ஒரு கேள்வியாக கேட்டு அதுல இன்கார்பரேட் பண்றதுக்காக திரும்ப இதெல்லாம் கேட்டேன். உடனே அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாரு. பதில் சொல்லிட்டு, தம்பி நீங்க எந்த ஊரு, இந்த நுட்பமான விஷயங்கள் அந்த ஏரியா ஸ்பெசிபிக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாரு. நான் உடனே, உங்க ஊருக்கு பக்கத்துல தான் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு எங்க ஊரும் அப்படின்னு ஊர் பெயரை சொன்னேன். அங்க யாரு நீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் அப்பா பெயரை சொல்லல. நான் அதுதான் என்னுடைய சொந்த ஊரு, ஆனா அப்பா தமிழாசிரியராக இந்த ஊர்ல இருந்தாரு அப்படின்னு சொன்னேன். இன்னொரு ஊரு. உடனே எங்க அப்பா பெயரை சொல்லி, அவர் பையனா நீங்கன்னு கேட்டாரு. நான் ஸ்டன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அப்பாட்ட சொன்னேன். அவர் சொன்னாரு, நாங்க எல்லாரும் கட்சி தடை செய்யப்பட்ட காலத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில எங்களை எல்லாம் வின்னவர் பண்ணி வேலை செய்ய வச்சதே அவர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எங்க ஊர்ல உண்டான 4-5 பேர் சொல்லி நாங்க எல்லாரும் அப்ப சிபிஐல ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில ஈடுபாட்டோட இருந்தோம், அதுக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சார், இதுதான் சில விஷயங்கள் வாழ்க்கையில இந்த டேக்கன் ஃபார் கிராண்டடா நம்ம எடுத்துக்கிறோம், ஏன்னா பழகிறது. ஆனா அதை பற்றி உணர்ந்து ஒருத்தங்க பேசும்போது, என்னுடைய நண்பர் இப்ப நீங்க கூட நேத்து அவரை சந்திச்சீங்க, டாக்டர் மருதுரை டீனா இருந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் டீனா இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் ஒரு நாள் ஒண்ணு சொன்னாரு. இன்று காலையில தான் சார், இன்று காலையில தான் அவரையும் சந்திச்சேன். இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். அவரு ஒரு நாள் நான் தஞ்சாவூர் போயிருந்த போது ஒரு விஷயம் சொன்னது எனக்கு உடம்பே ஆடி போச்சு. அவர் சொன்னாரு, என்னுடைய அம்மா ஒரு கிராமத்துல 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசவ வலியோட துடிச்சு என்னை பெத்தெடுத்தாங்க. அந்த கிராமத்துல எந்த மருத்துவ வசதியும் கிடையாது. அந்த காலத்துல பிரசவ காலத்துல பெண் இறக்குறதுங்கிறது அசாதாரணம் கிடையாது. பல மரணங்கள் அது மாதிரி நடந்திருக்கு. எங்க அம்மாவுக்கு தெரியாதா இந்த பிரசவத்தில் தன் உயிர் போகும்னு தெரியாதா? ஆனா அதையெல்லாம் தெரிஞ்சு பெத்தெடுக்கணும், என் பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலே அந்த தாய்மைக்கு என்ன ஈடு இருக்கு? இந்த கேள்வி அவர் கேட்டபோது எனக்கு உடம்பெல்லாம் ஆடிப்போச்சு. ஏன்னா இது பல தாய்மார்கள் அப்படித்தான் கஷ்டப்பட்டு அந்த காலத்துல பிள்ளைய பெத்தாங்க. எத்தனை பேர் அதை நினைவுல வச்சிருக்காங்க, எத்தனை பேர் அதை பத்தி நினைச்சு பாக்குறாங்க? அது மாதிரி தாங்க நல்லகண்ண ஐயா இவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாழ்க்கை. எத்தனை பேர் அதை பத்தி ஒரு அவேர்னஸோட இருக்காங்க? இருக்கணும். நம்ம இன்னைக்கு இருக்கிற, நம்ம கிடைக்கிற வாழ்க்கை யாரால் எப்படி கிடைத்தது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதுதான்
நல்லக்கண்ணு ஐயாவோ, காந்திஜியோ, நேருவோ இந்த நாட்டை எங்க இருந்து எங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்மளால உணர முடியும். நீங்க இப்ப சொன்னதுதான் சார், நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிறோங்கிற மாதிரி தான். இப்ப நான் 60ஸ்ல பிறந்த பையன், 60ஸ்ல பிறந்தேன். இப்போ பையன்னு சொல்ல முடியாது. 60ஸ்ல பிறந்தேன். அப்போ வந்து எங்க ஊர்ல, எங்க சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் செங்கொடிகள் அதிகமாக நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அது உருவான கதைகள் எதுவும் தெரியாது இல்ல. அது இயல்பாக நம்ம ஊர்ல இருக்கு. அந்த இன்ஃபுளுன்ஸ் இந்த ஆட்கள்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னு சாதாரணமாக தெரிஞ்ச விஷயத்துக்கு ஒரு நாள் வேறொரு விஷயத்த நல்லகண்ண ஐயாவோடவே பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, அந்த பக்கத்துல இருக்கிற கம்பெனி ஒண்ணு இருந்தது. அந்த கம்பெனியில முதலாக ஏஐடியூசியை தொடங்கி ஏஐடியூசி கொடிய அங்க அங்க கட்டுன ஆதி நாராயணன் அப்படிங்கிறவர் தெரியுமான்னு கேட்டார். அவர் தெரியும் எனக்கு, அவருடைய பையன் இருக்காரு, அவரு எனக்கு ஜீவானந்தம் அவர் பேரு, அவர்ல எனக்கு நண்பர் தான் அப்படின்னு சொன்னேன். அதாவது அந்த முதல் கட்டமாக அந்த இடத்துல ஏஐடிசி ஆரம்பிக்கும் போது ஏற்பட்ட இன்னல்கள் பத்தி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக தெரியுது. பட் நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பல தியாகங்களுக்கு பிறகு, பல போராட்டங்களுக்கு பிறகு உருவான பல விஷயங்கள் இப்ப நமக்கு தெரியல. இப்ப ரொம்ப மேம்போக்காக வேறு சில விஷயங்களை நோக்கி எல்லாரும் அழைத்து செல்லப்படுகிறோம் அப்படின்னு ஒரு உணர்வு வருது. நீங்க சொன்னதுதான் சார், அந்த பழைய தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் இடையிலான கனெக்டிங் நாட்ஸ் எல்லாம் விட்டு போய் கொண்டே இருக்கிறது, விட்டுட்டே இருக்கு. ஓகே சார், அந்த செய்திகளுக்குள்ள வந்துடலாம் சார். தலைமை தேர்தல் ஆணையர் சென்னை வந்திருக்கிறாரு. இன்றைக்கு அனைத்து கட்சி நிர்வாகிகள், போலீஸ் அதிகாரிகளிடம் ஆலோசனை, சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் எல்லாம் எவ்வளவு தூரம் நடக்குதுன்னு எல்லாரோடையும் ஆலோசனை செய்யறாரு. அதுக்கு பிறகு டெல்லி போய் எப்போ தமிழ்நாட்டுல தேர்தல் அப்படிங்கிறதையும் அறிவிப்பாரு. இந்த ப்ராசஸ் இருக்குல்ல சார், அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ், அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன மாதிரி முடிவுகள் இங்க எடுக்கப்படும் இந்த நேரத்துல, இந்த ஆலோசனைகள்ல? முதல்ல அரசியல், அதுக்கு முன்னாடி ஒரு வேடிக்கையான ஒரு நியூஸ் பார்த்தேன். தலைமை தேர்தல் சென்னை வருகிறார், பாண்டிச்சேரி செல்கிறார், மறுபடியும் சென்னை வருகிறார், மீட்டிங் எல்லாம் நடத்திட்டு போறார் அப்படிங்கிறது நியூஸ். இதுல முக்கியமா அவங்க சொல்றது, தனி விமானத்தில் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி செல்கிறார், தனி விமானத்தில் அதுக்கப்புறம் திரும்புறார், லீலா பேலஸ் ஹோட்டல்ல மீட்டிங். இதுதான் முக்கியமா போயிருது, 5 ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் போடுறாரு. சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இது வந்து எப்படின்னா, அரசியல் கட்சிகள் கூட ஒரு தலைமை தேர்தல் வரும்போது முதல்ல அரசியல் கட்சிகள் கூட வந்து மீட்டிங் போடுவாங்க. போட்டு அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் இது நல்லிணக்கத்தை சிதறடிக்காம பிரச்சாரம் பண்ண வேண்டியது, இந்த மாதிரிப்பட்ட வழிமுறைகள் கைட்லைன்ஸ் வந்து பேசுவாங்க. பேசி எல்லோருடைய ஒத்துழைப்பையும் கோருவார்கள். எல்லாத்தையுமே வந்து கேட்பாங்க, நீங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அரசியல் கட்சிகளுக்கு சில விஷயங்கள் வந்து ரைஸ் பண்ணணும்னா அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய தேர்தல் கமிஷன்ல இருந்து போட்டிருக்கிற இந்த உத்தரவு வந்து எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி இல்லையே அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதை சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் அங்க விவாதங்கள் நடந்து முடிவுக்கு வரும். இந்த விவாதங்கள் முடிவுக்கு அப்புறம் என்னன்னா, இந்த டெசிஷன் ஆஃப் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் ஃபைனல். அதுதான் அவர் போட்டதுதான். ஆனா அப்படித்தான் ஒரு நடைமுறை இருக்க முடியும். கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டு எல்லாருக்கும் தலையாட்டிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் அந்த முடிவு நடுநிலைமையானதாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அது ஒன்னதான் நம்ம கேட்க முடியும், முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து தேர்தல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூடயும், அந்த தேர்தலை நடத்துவதற்கு உதவி செய்கின்ற காவல்துறை அதிகாரிகள் கூடயும் அவர் வந்து மீட்டிங் நடத்தும். அது 2வது மீட்டிங்கா வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அதுல வந்து அவர் வந்து கேட்பாரு, என்ன இடைஞ்சல் ஏதாவது இருக்கா, முதல்ல கேட்கறதுதான், என்ன இடைஞ்சல் ஏதாவது இருக்கா தேர்தல் நடத்துறதுல, எந்த ஏரியாவது எந்த இடைஞ்சல் ஏதாவது இருக்கா அப்படின்னா. பொதுவா இந்த சென்சிட்டிவ் ஏரியாஸ்ன்னு சில ஏரியாஸ் உண்டு. இந்த இந்து மதம், முஸ்லிம் மதம், இதுக்கு இடையில இதுக்கு முன்னாடி ஏதாவது கலவரம் நடந்திருந்ததுன்னா அந்த மாதிரி இடங்கள், அல்லது ஜாதி ரீதியான கலவரம் நடந்திருந்தா, அல்லது அரசியல் ரீதியான கலவரம் நடந்திருந்தா கூட, எந்த காரணத்தினாலையும் அங்க அமைதிக்கான சூழ்நிலைக்கான பங்கம் ஏற்பட்டிருந்தா அதை பத்தி சொல்லுவோம். அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்போம் நாங்க, இதெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த சென்சிட்டிவ் ஏரியாஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க அது சால்வ் பண்றதுக்கு. உதாரணமா நான் வந்து கலெக்டரா இருந்தபோது சென்சிட்டிவ் ஏரியால என்ன பண்ணோம், பெரிய பள்ளிக்கூடம் தேர்ந்தெடுத்து அந்த பெரிய பள்ளிக்கூடத்துல 8 அல்லது 10 போலிங் ஸ்டேஷன் வச்சிருவோம். ஏன்னா இடம் அவ்வளவு பெருசா இருக்கும். அவ்வளவு பெருசா இருக்கிற இடத்துல வந்து தாராளமா நம்ம வந்து 10 போலிங் ஸ்டேஷன் வைக்க முடியும். இதுல என்ன வசதினா, ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நாங்க 2 காவலர்களை வந்து நியமிச்சிருப்போம். காவல்துறையில இருந்து துப்பாக்கியோட, ஒருத்தர் துப்பாக்கியோட இன்னொருத்தர் துப்பாக்கி இல்லாம 2 பேர் துப்பாக்கியோட, சூழ்நிலையை பொறுத்து. இப்ப 10 போலிங் ஸ்டேஷன்ல வந்து மொத்தம் ஏறக்குறைய 10,000 பேருக்கு வந்து வாக்கு போடுற வசதி. ஒரு போலிங் ஸ்டேஷன்ல 800ல இருந்து 1200 பேர் வரைக்கும் வழக்கம் வந்து போடலாம்.
அப்ப 10,000 பேருடைய வாக்குகள் வந்து ஒரே இடத்துல, ஆனா அந்த 1 ஏக்கர் அளவுக்கு இருக்கும் அந்த பள்ளிக்கூடம். அதனால பல இடங்கள்ல நடத்திக்கிட்டு இருப்போம். ஒரு இடத்துல ஏதாவது தகராறு வருதுன்னா, ஒரு வாக்குச்சாவடியில் தகராறு வருதுன்னா, ஒரு போலிங் ஸ்டேஷன்ல இந்த 10ல இருந்தும் 20 பேர் அந்த இடத்துக்கு போக முடியும். ஒரு ஒரு 2 நிமிஷத்துல அங்க போய் சேர்ந்துட முடியும். அந்த மாதிரி நாங்க அமைப்போம். இது வந்து நான் மாவட்ட ஆட்சியரா இருந்தபோது இந்த ஏற்பாடு வந்து பாராட்டு பெற்றது. இது மாதிரி எல்லா இடத்துலயுமே இது மாதிரி நீங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து அந்த பேசிக் இஷ்யூஸ், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது. இப்ப இந்த சிசிடிவி இது மாதிரி நிறைய சயின்ஸ் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அது எல்லாமே வந்து சரியானபடி ஃபங்க்ஷன் பண்ணணும். பவர் கட் இருக்கலாம். அதுக்கு வந்து இமீடியட்டா ஜெனரேட்டர் ஃபெசிலிட்டி வந்து முதல்லயே வந்து வச்சிருக்கணும். இரவுல அவங்க தங்குறதுக்கான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். இது மாதிரி எல்லா விஷயங்களுமே சில சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து சும்மா பெரும்போக்கா இல்லாம கோபால்சாமி எல்லாம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தபோது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் கேட்பாரு. அவங்களுக்கு வந்து யாரையும் ஆடம்பரமா வைக்கணும்னு நான் சொல்லல. ஆனா அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது ரொம்ப தேவை. கிராஸ் ரூட் வரைக்கும் போய் அவங்க வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட உதாரணமா ஒரு மனு ஒருத்தர் கொடுக்கிறாரு, எலெக்ஷன்ல வந்து போட்டி ஒண்ணு மனு கொடுக்கிறாருன்னா எங்களுடைய கடமை என்னன்னா ரிஜெக்ட் பண்றது இல்லை. ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த குறைகள்லாம் அவங்ககிட்ட முதல்ல நாங்க சொல்லணும். உங்க தேர்தல் மனு வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய இந்த காரணம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுலாம், அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு நீங்க கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லணும். அதுதான் அவங்களுடைய ஜனநாயக உரிமையை பாதுகாக்கிறது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டது. இதெல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இதெல்லாம் வந்து சிஇசி சொல்லுவார்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். டேட்ஸ் எப்ப எலெக்ஷன் வைக்கிறதுங்கிறத பத்தி ஜெனரலா எல்லாத்தையும் அபிப்பிராயம் கேட்பாங்க. எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆனா தங்களுடைய முடிவு என்னன்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அது முடிவு அதுக்கப்புறம் எடுக்கணும். இப்ப ஒரு பத்திரிகை செய்தி வந்திருந்தது. யார்கிட்டையும் சொல்றீங்களா சார்? அங்க உட்கார்ந்து இருந்தவங்க யார்ட்டையும் அது மட்டும் இல்ல, யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொன்னது சரிதான். சில தலைமை தேர்தல் ஆணையர்கள் இப்ப உள்ள நோக்க பார்க்கும்போது அவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. யாரோ சொல்றத வைப்பாங்க, யாரோ சொல்றத கேட்டு வைப்பாங்க. அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ரொம்ப ஒரு எஃபெக்டிவான மீட்டிங் இது அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியா ரொம்ப எஃபெக்டிவான மீட்டிங். இன்னும் அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பாகவே இன்னொரு செய்தி சார். கல்வித்துறையில என்சிஇஆர்டி புத்தகத்துல வந்து நீதித்துறையில் ஊழல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான விமர்சனத்துக்குள்ளா இருக்குது. சுவமட்டோ நீதிமன்றம் எடுத்து, உச்ச நீதிமன்றம் எடுத்து அதற்கான கண்டனத்தையும் சிஜேஐ தெரிவிச்சிருந்தாரு. இப்ப என்சிஇஆர்டி அதற்காக மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பாடத்தை எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இது சென்சிட்டிவாக பார்க்கப்படுவதன் காரணம் என்ன, எப்படி பாக்குறீங்க சார்? நீதித்துறையில வந்து விஜிலன்ஸ் செக்ஷன் ஒன்று இருக்கு. ஊழலே இல்லைன்னா விஜிலன்ஸ் செக்ஷன் எதுக்கு இருக்கணும்? அதனால எல்லா துறையிலும் இருக்க மாதிரி நீதித்துறையிலையும் ஊழல் இருக்குன்னு நீதிமன்றங்களே, உச்ச நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. உயர் நீதிமன்றம் வந்து பை வே ஆஃப் பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் இது மாதிரி பண்றாங்க. நிச்சயமா அதாவது சில விஷயங்களை வெளிப்படையே சொல்ல முடியாது. சொன்னா உடனே நம்ம மேல வழக்கு போடுவாங்க. இப்ப டிராபிக் கான்ஸ்டபிள் நிக்கிறாரு. டிராபிக் கான்ஸ்டபிள் வந்து பணம் வாங்குறாரா இல்லையா? அவர் நம்ம மேல வழக்கு போட மாட்டாருன்னு தைரியத்துல சொல்லிடுறோம் பணம் வாங்குறாரு. யார் நம்ம மேல வழக்கு போட முடியுமோ அவங்கள பத்தி பயந்துகிட்டு பேசாம இருந்துடுறோம் நம்ம. இதுதான் உண்மை. நான் சொல்லாத வார்த்தைகள் சொன்ன வார்த்தைகளோட பலமானவைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது என்னன்னா சிஜேஐயே பொறுப்பேற்கிற சிஜேஐ பேசுறாங்க. 2 விஷயங்களை குறிப்பிடுறாங்க டிபார்ட்மெண்ட்ல. ஒண்ணு, இங்க இருக்கக்கூடிய கரப்ட் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்றாங்க. கரப்ட் பிராக்டிசஸ் இருக்கக்கூடாது. இன்னொன்னு, நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை துரிதமாக முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது. இந்த 2 விஷயங்களையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணாம இருக்கிறது இல்ல. ஃபேர்வெல் போதாவது அல்லது பதவியேற்கும் போதாவது சொல்லிடுறாங்க. அதைத்தானே கோட் பண்ணுது. ஆமா, நான் சொல்றது ஒண்ணுதான் சொல்றதுக்கு விரும்புறேன். இதுல ஜஸ்டிஸ் சந்துரு வந்து எப்படி அத்தனை கேஸை டிஸ்போஸ் பண்ண முடிஞ்சது ஒரு நீதிபதியால, ஏன் மத்தவங்களால முடியாது? அப்ப இந்த கேள்வி வரத்தானே செய்யும். அவர் அளவுல அவர் செஞ்சதுல பாதி அளவாவது மற்ற நீதிபதிகள் செஞ்சாங்கன்னா எத்தனையோ கேஸ் வந்து குறையும். அதுக்கப்புறம் ஒரு விஷய சர்க்கிள் வந்து அட்வொகேட்ஸ் வந்து தங்களுக்குன்னு சொல்லி ஒரு அதிகார மையத்தை வச்சுக்கிட்டு அந்த அதிகார மையம் சீர்குலைந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயன்படுறாங்க. உதாரணமா இந்த இதெல்லாம் கேஸ் எல்லாம் இத்தனை நாளைக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு கைட்லைன் கொண்டு வந்தாங்கன்னா, அதுக்கு எதிராக உடனே எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு அட்வொகேட்ஸ் கிளம்ப முடியும். நம்ம பார்த்திருக்கோம், அது மாதிரிலாம் கிளம்புறது பார்த்திருக்கோம். இந்த வாய்தா வாங்குறதுங்கிறது வந்து வசதியானது ஒண்ணு. யாருக்கு? ஜட்ஜுக்கும் வசதி. ஏன்னா கேஸை இமீடியட்டா கேட்க வேண்டியது இல்லைல்ல. இவருக்கு லாயருக்கும் வசதி. ஏன்னா ஒவ்வொரு வாய்தாவுக்கும் பணம் வாங்கலாமே. பாதிக்கப்படுறது வந்து அந்த இவர் மட்டும்தான், கிளையண்ட் மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது.
அதனால இந்த மாதிரியான இது இருக்கிறது. இதெல்லாம் வந்து வழக்குகள் வந்து விரைந்து முடிக்கப்பட மாட்டேன் என்கிறதுங்கிறது உண்மைதான். அதுக்கு பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது. ஒண்ணு வந்து என்னன்னா, ரொம்ப அதிகமா நீதிபதிகள் இன்னும் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு சொல்லப்படுது. இன்னொன்னு வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து மெத்தனம் காட்டுறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுறது. இன்னொன்னு வந்து டிஃபென்ஸ் தரப்புல வந்து வாய்தா கேட்டுக்கிட்டே போறாங்க. நிச்சயமா தோத்துருவோம்னு தெரிஞ்ச உடனே வாய்தா கேட்டுக்கிட்டே போறாங்க. இது எல்லாத்துலயுமே வந்து உண்மை இருக்கு. நிஜம்தான். ஆனா இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து நீதி நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. மத்த யாருக்குமே கிடையாது. அவங்க வந்து உத்தரவு போட்டாங்கன்னா ப்ராசிக்யூஷன் சீக்கிரமா வந்து இது பண்ண முடியும். அது நீதிபதிகள் வந்து உத்தரவு போட முடியும். இத்தனாம் தேதிக்குள்ள உங்களால வந்து சாட்சியை கொண்டு வரணும்னா, அதுக்கப்புறம் அந்த சாட்சியை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாருன்னா, அதை யாரும் அப்ஜெக்ட் பண்ண முடியாது. அனாவசியமா வந்து அதே மாதிரி தான் டிஃபென்ஸுக்கும். அனாவசியமா இழுத்தெடுத்துக்கே போனாங்கன்னா இவங்க சொல்ல முடியும். சொல்ல வேண்டும். அதனால வந்து இந்த அவங்க நீதிபதிகளை பத்தி மட்டும் அந்த மாதிரி ஒரு நான் என்சிஆர்டில என்ன எழுதியிருக்காங்கன்னு நான் படிக்கல. படிச்ச படி ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, வழக்குகள் ரொம்ப தேங்கி இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு, அங்க உள்ள பல குறைகள்ல இந்த ஊழலும் ஒரு காரணம்ங்கிற மாதிரி தான் அவங்க எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி எழுதியிருந்தாங்கன்னா, அத இவ்வளவு தூரத்துக்கு சென்சிட்டிவா வந்து எடுத்திருக்கணுமா நீதிபதிகள்னு எனக்கு தெரியல. சென்சிட்டிவா எடுத்துக்காம, ஆமா அவங்க சொன்னதுல வந்து சில கூற்றுக்கள் உண்மையாக இருக்கிறது. ஆனா மக்கள் மத்தியில ஒரு ராங் இம்ப்ரஷன் நீதிபதிகளை பத்தி மட்டும் வர்ற மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு பிறகு சார், நேற்று கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல முதலமைச்சர் சு- பல திட்டங்களை தொடங்கி வச்சாரு, அறிவிப்புகளை வெளியிட்டாரு. அதுல பேசும்போது வெறுப்பு, வன்முறை இந்த மாதிரியான கருத்துக்களை எப்போது நிறுத்துவீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு சார். அதாவது வன்முறை, வெறுப்பு, பிரிவினை இந்த மாதிரியான பிரச்சாரத்தை எப்போது நிறுத்துவீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அஸ்ஸாம்ல நீங்க பேசுற பேச்சு, மணிப்பூர்ல இருக்கக்கூடிய நிலைமை, இதையெல்லாம் சுட்டிக்காட்டி அந்த கேள்வியை அவர் கேட்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இங்க எப்படி புரிந்து கொள்வார்கள் மக்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒருத்தர் தமிழ்நாட்டு முதல்வரா இருக்காரு, நம்ம ரொம்ப நிம்மதியும் சந்தோஷமும் பண்ணணுங்க. ஏன்னா மேல்மட்டத்தில் உள்ளவங்களே மட்டமா இருக்கிற பல மாநிலங்களோ அல்லது ஒன்றிய அரசோ இருக்கு, நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஜோதிபாஸ் இருந்த மாதிரி நமசூத்ரான்னு ஒரு கம்யூனிட்டி பெங்கால், நமசூத்ராங்கிறது இந்த மீன் படகு ஒட்டிகள். அவங்க வந்து மீன் தொழில் படகு ஒட்டி, அவங்க வந்து ரொம்ப தீவிரமான முஸ்லிம் எதிர்ப்பாளர்கள்னு சொல்லலாம். சில வரலாற்று சம்பவங்கள் அது காரணம். அப்போ ஆமா, நமசூத்ரா கம்யூனிட்டி சேர்ந்த ஒருத்தர் வந்து மினிஸ்டர் இருந்தார் எங்களுக்கு. அப்போ ஒரு சாதாரண இந்து முஸ்லிம் பிரச்சனை, ஒரு இந்து முஸ்லிம் பிரச்சனை ஏன் சாதாரண பிரச்சனை சொல்றேன்னா, இந்த பொருளாதாரத்தின் காரணமாக ஏற்படுறதுல மத பிரச்சனையா மாற்றப்படுது. அதனால அது வந்து உண்மையில மத பிரச்சனை கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை வந்து இவருடைய கான்ஸ்டியூன்சில இருந்ததுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன ஏதுன்னு கேட்கறது தயாரா இல்ல. அது இந்து முஸ்லிம்களோட படம்னு, அது என்ன நம்ம பிள்ளைங்க பக்கத்துல தானே நிக்கணும், நீங்க என்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. நம்ம பிள்ளைங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்த பிள்ளைங்கன்னு சொல்லி அர்த்தம். அவருக்கு அந்த அளவுக்கு தீவிரவாதியா இருந்தாரு. நான் உடனே ரொம்ப மெதுவா, அப்ப சிஎம்டி ஒரு வார்த்தை சொல்லிருட்டுமா, நம்ம பிள்ளைங்க மத்தியில தான் நிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டுமா சார் அப்படின்னேன். அவருக்கு 2 விஷயம் தெரியும். எனக்கு சிஎம்டி ஆக்சஸ் உண்டுங்கிறதும் அவருக்கு தெரியும். சிஎம் இதை கேள்விப்பட்டாருன்னா அவரை போடுன்னு போட்டுருவாருன்னு அவருக்கு தெரியும். உடனடி அவரு, நம்ம பிள்ளைங்கன்னா நான் எல்லாரையும் சேர்த்துதான் சொன்னேங்க, நம்ம பிள்ளைங்க பிரச்சனை நீங்களே சரி பண்ணி எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி இங்க கொண்டு வாங்க, என் தலைமையில ஒரு மீட்டிங்கை போட்டு நீங்க சொல்றதை நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நம்ம பிரச்சனையை தீர்த்து வச்சிருவோம்னு சொல்லி தடால்னு மாத்திட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதனால அப்படி மாறினாரு? ஏன்னா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிஎம் இருந்தாரு. இந்த மாதிரியான எந்த விதமான ஆச்சரியமே இல்லாத ஒரு சிஎம். உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். வர்தவான் பத்தி இவர் அசம்பிளில இவர் உறுப்பினர் என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொண்டாரு. இங்க வி சுப்பிரமணியன் ஒரு தமிழர் வந்து கலெக்டரா போட்டிருக்கீங்க, சுஃபின்னு ஒரு உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒருத்தர் எஸ்பியா போட்டிருக்கீங்க, ராஜேந்திர குமார்னு கேரளாவை சேர்ந்தவர் அடிஷனல் கலெக்டர், ஜிடி கௌதம்னு சொல்லி யூபியை சேர்ந்த இன்னொருத்தர் வந்து அடிஷனல் கலெக்டர், ராஜேந்திர சிங்னு சொல்லி ராஜஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் அடிஷனல் எஸ்பி, பர்துவான் வந்து என்ன வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு அடகு வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஜோதிபாசு ஒரு வார்த்தை தான் முதல்ல சொன்னார், சோ வாட், தேர் ஆல் இந்தியன்ஸ். இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதனால என்ன, அனைவரும் இந்தியர்கள். அதுக்கு மேல யார் என்ன பேச முடியும்? இன்னைக்கு நம்முடைய முதல்வர் வந்து மனசளவுல அப்படி அவர் இருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த கட்சியிலையும் மார்ச்சரியம் உள்ளவங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா மேல உள்ளவங்க சரியா இருக்க வரைக்கும், இந்த விபி சிங் வந்து சரியா இருந்த போது, பினான்ஸ் மினிஸ்டர் இருந்த போது, பிரிவென்டிவ் ஆபீசரா இருந்த கஸ்டம்ஸ்ல இருந்த ஒருத்தர் வீடு கட்டத்தை நிப்பாட்டிட்டார் மெட்ராஸ்ல. ஏன்னு கேட்டா, இல்லங்க அந்த ஆள் அங்க உட்காந்துருக்காருங்க, எவனா பெட்டிஷன் போடுவேன், எங்க இருந்து உனக்கு பணம் வந்துச்சுன்னு கேட்டுருவாங்க, வம்புங்க. எங்க இருக்காரு இவர்? எங்க இருக்காரு?
ஒரு மனிதர், நேர்மையான மனிதர் மேல உட்கார்ந்து இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அது மாதிரி தான் இன்னைக்கு முதல்வர் பேசுறது வந்து நமக்கெல்லாம் ரொம்ப, அதாவது நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், டேக்கன் ஃபார் கிராண்டடா பல விஷயங்கள் வச்சிருக்கோம். இப்படி ஒரு முதல்வர் இருக்கிறது டேக்கன் ஃபார் கிராண்டடா வச்சிரும். ஹேமேந்திர பிஸ்வாஸ் மாதிரி ஒரு முதல்வர் வந்தாருன்னா இங்க என்ன நடக்கும்? அந்நேரம் இந்த விஷயத்தையே புரிஞ்சுக்காம பாஜக ஆட்சிக்கு வந்தா என்ன தப்பு, மோடி 3 முறை பிரதமராக இருக்காரு, இந்தியால சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா, மதக்கலவரம் நடக்குதா, தேவையில்லாம எதுக்கு பாஜக வரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு இங்க பிரச்சாரம் செய்யறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கமும் அமைதியும் டேக்கன் ஃபார் கிராண்டடாக அவங்களுக்கு இருக்கு. நீங்க பேசும்போது நிறைய விஷயங்களை ஜோதி பாசுவோட புத்ததேவோட உள்ள அனுபவங்களை சொல்றீங்க சார். கிட்டத்தட்ட அதுல சிமிலாரிட்டியோட இங்க பல விஷயங்கள் நடக்கிறது கண்ணு முன்னாடி தெரியவும் செய்யுது. ஆக அவர் ஜோதி பாசுவுக்கு வரலாறு காலம் அல்லது வரலாறு என்ன வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்ததோ அதையெல்லாம் இவருக்கும் கொடுக்குமோங்கிற மாதிரி சூழலும் இருக்குது. அதை பற்றி பேசலாமா இல்ல தள்ளி வச்சிடலாமா? தாராளமா பேச வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம், பேச வேண்டிய விஷயம் அது. அது வள்ளலார் பேசினது, சாரி நம்ம அடிகளார் நாகர்கோயில்ல இருக்கிற அந்த பிரஜாபதி அடிகளார் சொன்னதாக ஒரு விஷயத்த அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காரு சார். நம்ம முதலமைச்சருக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி இருக்குது, இனமான உணர்வு இருக்குது, இது ஒரு பொற்காலம்னு அவர் பேசியிருக்கிறாரு. அதாவது பால பிரஜாபதி அடிகளார் வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு அதை கோட் பண்ணியிருக்கிறாரு. மிகப்பெரிய தகுதியா இல்ல பிளவுண்டு கிடக்கிற சமூகத்துல அது தகுதி இன்மையா அப்படிங்கிற கேள்வி வருது. பிளவுண்டு சமுதாயத்துல அப்படி இருக்கிறது தான் மிகப்பெரிய தகுதி. அந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய தகுதி, சந்தேகமே இல்லாம, அதுல எந்த சார்பும் இல்லாம நாளெல்லாம் அவரை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறவங்களையும் அவரால் இயல்பாக அவங்களோட கலந்து பேசவும் முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அருகி வரக்கூடிய ஒரு பண்புகளாக இருக்குது சார். அது இப்போ நம்ம முதல்ல நல்லகண்ண ஐயாவை பற்றி பேச தொடங்கணும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான பண்புகள் வந்து தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகி வரணும்னா தொடர்ந்து அது போன்ற இந்த மாதிரி லைம் லைட்ல இருக்கிற தலைவர்கள் 4-5 பேராவது அதை தொடர்ந்து கடைபிடிச்சாதான் முடியும். அதுல டு சம் எக்ஸ்டென்ட் வந்து முதலமைச்சரை அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியுது. ஆமா, அடிப்படை கொள்கைகள் முதலமைச்சர் நிச்சயமா அவரோட பொருத்தி பார்க்க முடியும். அடுத்துதான் எனக்கு பயமா இருக்கு, இந்த முதல்வர் இருக்காரு, அடுத்து இவருடைய காலத்துக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சோ என்னமோ, அடுத்து அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷன் ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, இதுல எல்லாருமே, அதாவது யாரெல்லாம் பதவிக்கிற வாய்ப்பு உள்ளவங்களா இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர்ட்டு இந்த குணநலங்கள் இருந்தால் அந்த சமுதாயம் செழிக்கும். சரி சார், நம்ம ஜோதி பாசு மாதிரி ஒரு வாய்ப்பை காலம் வழங்குமானதானே சார் நம்ம பேசணும். அதனால இப்போதைக்கு இல்ல சார். அது 77 to 2011 மாதிரி தான் சார் அது. உண்மையில அவ்வளவு பெரிய மனிதர் பிளேன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவரு இதுல எக்கானமி எல்லாம் டிராவல் பண்ணுவாரு. ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருந்தாரு, நான் 8 சீட் தள்ளி நான் உட்காந்துருந்தேன். அவருடைய பிஏ ஜாயின்னு சொல்லி பிஏ வந்து என்னை கூப்பிட்டாரு. எனக்கு ஜோதிபாசுக்கு ஒரு மரியாதை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் உட்காந்துருக்கிறதுக்கு பக்கத்துல உள்ள 2 சீட்லயும் அவங்க ஃபில்அப் பண்ண மாட்டாங்க, ஏர்லைன் சொல்றாங்க, அவர் முதல்வர் கொடுக்குற மரியாதையா. அப்ப இவன் ஜாய் வந்து என்னை கூப்பிட்டு சொன்னாரு, சிஎம் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னாரு. அவர் சிஎம் என்ன பண்ணுவாரு, அந்த பிளேன்ல வந்து தன்னுடைய அதிகாரிகள் யாராவது டிராவல் பண்ணா ஒரு 5 நிமிஷம் பக்கத்துல உட்கார வச்சு என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுவார். அது நம்ம பெரிய ஊக்கமா இருக்கும். அப்ப நம்மளை கூப்பிட்ட உடனே நான் போய் உட்கார்ந்த உடனே ஏதாவது நம்ம இதை பத்தி பேசுவாரு, ஜில்லாவை பத்தி பிரச்சனை பத்தி பேசுவாருன்னு சொல்லிட்டு போன வாரம் ஹவுராலன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தா அதை பத்தி பேசலாம்னு ஆரம்பிச்சேன். அவர் என்கிட்ட அது இருக்கட்டும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர்கிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ரொம்ப எளிமையான ஒரு சொல்றான். ஆனா பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தனக்கு கீழே உள்ளவங்க நம்ம கீழே உள்ளவங்கன்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது, சமமாக நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பண்பாடு. ஸோ நீங்க சொன்னீங்க, அதனால இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க, மறக்க முடியாத நினைவுகள் வந்து எத்தனையோ இருக்கு ஒரு மாமனிதர். ரொம்ப நன்றி சார். நாளை காலையில தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.